ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்தியை கேட்கிற அனைவரும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறது வேறிலும். இந்த நாளின் வாக்குத்தத்த வசனமாக எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவரைக்கும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவிடத்திலே பங்குள்ளவர்களாய் இருப்போம். அல்லது ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை நல்ல கவனிங்க. நம்ம ஆரம்பத்துல கர்த்தருக்கு வரும்போது அதிக நம்பிக்கையோடு இருப்போம். அந்த நம்பிக்கை முடிவு வரைக்கும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவிடத்திலே பங்குள்ளவர்களாய் இருப்போம். நம்ம வாழ்க்கையில ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை, ஆரம்பத்துல ரொம்ப விசுவாசத்தோட அழைத்து வருவாங்க, விசுவாசத்தோட ஜெயிப்பாங்க, வேத வாசிப்பாங்க, கரெக்டான அழைத்து வருவாங்க. அந்த காரியங்கள் முடிவு வரைக்கும் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய வருகை வரைக்கும் அந்த முடிவு வரைக்கும் தேவனை தேடுகிறதுல உறுதியாக இருக்க வேண்டும். இல்லையா? பாதியில அல்ல, பாதியில உற்சாகமா இருப்பாங்க, போக போக நினைப்பாங்க, பின்வாங்கி போயிடுவாங்க. அப்படி இருந்தா நான் ஆண்டவர் பின்வாங்கி போன ஆத்மாவில் நான் பிரியமா இறைவனை கர்த்தர் சொல்கிறார். பின்வாங்கி போக கூடாது. எவ்வளவு பாடுகள் உபத்திரம் வந்தாலும் தேவனுக்கு என்று நிற்போம் என்று சொன்னால் தேவன் நமக்காக நின்று பெரிய காரியங்களை செய்வார். வேதம் சொல்கிறது, என்னை கனப்படுத்துவனை கனப்படுத்துவேன், என்னை கனப்படுத்துவனை கனப்படுத்துவேன் சொல்கிறார். அப்ப அவரை கனப்படுத்த அவரோட வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அற்புதங்கள் உடனே உடனே நடக்கலைன்னு சொல்லி சொல்லும் போது காட்டிலும் தேவன் அற்புதம் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நாம் காத்திருப்பது ரொம்ப அவசியம். வேதம் சொல்கிறது, நான் உங்களை உயர்த்தும்படிக்கு பலத்த கருத்துக்களே அடைவீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். சில பேர் என்ன செய்வாங்க, கர்த்தர் உடனே உடனே செய்யலாம்னு சொல்லுவாங்க, கர்த்தருடைய அன்பை விட்டு விலகி விடுவாங்க. அப்படி இருந்தோம் என்று சொன்னால் தேவனிடத்தில் ஒரு நன்மையை பெற முடியாது. தேவனுக்குள்ளே எப்பொழுதுமாக உறுதியான அஸ்திவாரப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதான் எபிரேயர் 3:14 சொல்லுது, நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு வரைக்கும் உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமாகில் கிறிஸ்துவிடத்திலே பங்குள்ளவர்களாய் இருப்போம். எப்படி சொத்துக்கு பங்கு கொடுக்குறாங்கல்ல, வீட்டுல 2 பிள்ளைகள்னா 2 பிள்ளைகளுக்கு பங்கு போட்டு கொடுக்குறாங்க. அது போல கிறிஸ்துவிடத்துல அவர் கொடுக்குற பங்கு அதிகமா இருக்கும். நம்ம தாய்கள் கொடுக்குற பங்கை காட்டிலும் இயேசப்பா நிறைவாய் தருகிற தேவன். அல்லேலூயா. குறைகளை நிறைவாக்குற தேவனாய் கடந்து வருவார். அல்லேலூயா. அவரை மட்டும் பிடித்துக் கொண்டால் போதும், கர்த்தர் நம்ம நினைப்பதற்கு மேலான காரியங்களை செய்து நம்மளை உயர்த்துகிற தேவனாய் கடந்து வருவார். அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, ஆண்டவரை பிடிச்சிட்டா நிறைய தருவாரா? அப்படி இல்ல. அந்த எய்மோட நம்ம இருக்கக்கூடாது. தேவன் மீது அன்பா இருக்கணும். அவர் மேல உண்மையான அன்பு வைப்போம் என்று சொன்னால் கண்டிப்பா கர்த்தர் நம்ம பிரச்சனைகள், போராட்டங்கள், தேவைகள், விளைவுகள் எல்லாவற்றையும் மாற்றி நம்மளை சாட்சியாக இருக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, யோபு ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையில் உறுதியாக இருக்கிறார். யோபு ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையில் எப்படி இருக்கானா, உறுதியாக இருக்கிறார். அதனால் கிறிஸ்துவிடத்தில் பங்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார் பார்க்கிறோம். யோபு தேவனிடத்துல விசுவாசமா இருக்கிறான், உறுதியாக இருக்கிறான். நல்ல தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்த பிறகு ஒரு நாள் அவனுக்கு எல்லா ஆசீர்வாதங்கள் எடுக்கப்படும் பொழுது சாத்தான் அவனுக்கு பர்மிஷன் கேட்டே வருகிறான், யோபை போடும்படியாக. அப்படி வரும்பொழுது ஆண்டவர் பர்மிஷன் கொடுக்கிறார். கொடுத்தோட யோபை தொடர்புபடியாக வருகிறார். ஆண்டவர் சொல்றார், ஜீவனை விட்டு விடு அப்படி சொல்றார். அப்ப ஆண்டவர் அவனுக்கு சாத்தானுக்கு பர்மிஷன் கொடுத்தோட என்ன செய்யறான், நீங்க நல்லா அவனுக்கு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கீங்க, அதனால நம்ம துதிக்கிற ஆண்டவரே, எல்லாரும் எடுத்து பாருங்க, நம்ம துதிப்பாக பார்ப்போம் சொல்லி அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் பேசுறாரு, என் மகன் என்னை துதிப்பான், எல்லாமே இழந்தாலும் அவன் என்னை நோக்கி பார்ப்பான் என்று சொல்லி யோபை குறித்து நல்ல ஒரு கேரண்டி கொடுக்கிறார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நம்மளை பார்த்து நல்ல ஒரு கேரண்டி கொடுக்கணும். ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவரைக்கும் உறுதியாய் பற்றிக் கொள்வோம், கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம். அவர் ஆசீர்வதித்தாலும் ஆசீர்வதிக்காவிட்டாலும் கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்போம் என்று சொல்லி யாரெல்லாம் உறுதியாய் நிற்கிறோமோ அவர்களுக்கெல்லாம் இறங்கி தேவன் அற்புதங்களை செய்கிற தேவனாய் கடந்து வருகிறார். அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களே சாத்தானானவன் பயத்தை கொண்டு வருகிறான். உடைய காரியங்கள் நடக்காது, இது முடியாது, உன் சரீரம் பலவீனப்பட்டு போய்விடும், நீ மரித்து போவாய் என்று சொல்லி பல குழப்பங்களை, கலக்கத்தை கொண்டு வந்து தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சோதரிக்க கூடாதபடி தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிறான். அவனுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்போம் என்று சொன்னால் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்ற வசனத்தின்படியாக
பிசாசுக்கு எதிர்த்து இருக்கும் பொழுது அவன் நம்மளை விட்டு ஓடி போகிறவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. இதுல பாருங்க, யோபுல பார்க்கும் பொழுது 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்தில் வந்தேன், நிர்வாணியாய் அவரிடத்தில் திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறான். கர்த்தர் கொடுத்தார். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, உத்தேசத்திலே உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு உலகிற மனுஷனாய் காணப்படுகிறான். யோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அதிலே 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவரிடத்தில் திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறார். கர்த்தர் கொடுத்தார், அவர் எடுக்கும் பொழுது அவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுக்கும் போது சந்தோஷமா இருக்கும், எடுக்கும் பொழுது துக்கமா இருக்கும். துக்கமா இருக்கக்கூடாது. கர்த்தர் தான் கொடுத்தாரு. அவர் எடுக்கும் பொழுது என்ன பண்ணணும்? அவரே சார்ந்து இருக்க வேண்டும், அவரே நம்பி இருக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவருக்கு எல்லா சூழ்நிலை தப்பிக்க வல்லமையுள்ளவராய் 22 எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவில்லை. அவர் என்ன செய்யல? எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யல, தேவனை பற்றி குறை சொல்லலாம், குறை சொல்லாமல் காணப்படுது. ஆரம்பத்துல கொண்ட விசுவாசத்துல, நம்பிக்கையில உறுதியாய் இருக்கிறார். அல்லேலூயா. முடிவர் நிற்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். யோபு 2:7 பார்க்கும் பொழுது, உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் கொடிய பற்களால் பாதிக்கப்படுகிறான். ஓட வச்சு சுரண்டி இருக்கிறான், கேவலமாய் இருக்கிறான். இருந்தாலும் அவன் என்ன நினைக்கிறான்? கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் நடக்காது, இந்த வேலை வராது. கர்த்தர் அனுமதிக்கிறார் என்று சொன்னால் அவரே சுகப்படுத்துவார், விடுதலை கொடுப்பார் என்று சொல்லி தேவனுக்குள்ளே உறுதியாக இருக்கிறார். ஆரம்பத்தில் கொண்ட விசுவாசத்திலே அவர் உறுதியாக இருக்கிறார். மனைவி சொல்லுகிறார். அப்பொழுது 2:9 பார்க்கும் பொழுது, அவன் மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உத்தமத்திலே உறுதியாக இருக்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிறார். இன்னையே உத்தமத்துல உறுதியா இருக்கிறீங்க, உடம்பெல்லாம் சொல்லி வந்துருச்சு, எல்லாத்தையும் இழந்துட்டீங்க, சொத்து சுகத்துல இழந்தாச்சு, எல்லாத்தையும் இழந்துக்கிறீங்க, ஏன் உத்தமத்துல ஆண்டவரே நிற்கிறீங்க? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிறான். அப்ப அவன் சொல்லுகிறான், ஒரு பைத்தியக்காரி பேசாதே, தேவனுடைய கரத்தில் நன்மை பெறலாம், தீமையும் பெற வேண்டாமோ? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துகிறான். அல்லேலூயா. அவரோட மனதிலே எப்படி வேதனையோடு இருப்பான்? அந்த வார்த்தையை அவனுக்குள்ளே வருது என்று சொன்னால், கர்த்தர் இருந்தால்தான், அந்த விசுவாசம் இருந்தால்தான் அந்த வார்த்தை அவனுக்குள்ளே வரும். அல்லேலூயா. அப்படியாக விசுவாசத்திலே உறுதியாக இருக்கிறார். அடுத்தது 13:15 பார்க்கும் பொழுது, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், அவர் என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்ல, நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்லுகிறான். நம்மளோட வாழ்க்கையில் கூட அவரை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்போம் என்று சொன்னோம்னா நமக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்கும். அல்லேலூயா. இந்த பூலோகத்தில் நம்மை ஆசீர்வதிப்பார், பரலோக ராஜ்யத்தில் நம்மை ஆசீர்வதிக்க ஒரு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருக்கிற பிள்ளைகளை இந்த நாளிலே கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். உங்களை என்னை தேடுகிறார். அல்லேலூயா. விசுவாசத்திலே உறுதியாய் நிற்போம் என்று சொன்னார் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அதிலே பாத்தீங்கன்னா ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனம், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. தேவனுடைய அன்பு, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறதுனால அந்த நம்பிக்கை நம்ம என்ன பண்ணாது? வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் இருக்கும் பொழுது, அந்த பரிசுத்த அன்பு இருக்கும் பொழுது நம்மளை ஒரு நாள் வெட்கப்படுத்த விடவே மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மளை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய கண்ணீரை துடைக்கிற தேவனாய் இருக்கிறார். காயங்களை கட்டுகிற தேவனாய் கடந்து வருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. 2 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்குகிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்குந்த லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிக நிச்சய கடமைக்கு உண்டாக்குகிறது. மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல, நம்மளை பார்த்து அந்த காரியம் நடக்கும் என்று நினைக்கிற காரியம் அல்ல, அது மறைக்கப்பட்டதா இந்த காரியம் இருக்கும், அதுதான் கிருபையினால் கொடுக்கிறது. மேலும் காணப்படாதவைகளை காணப்படாத நோக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான
நித்திய கனமையை கொடுக்கிறது. அப்ப ஒரு காணப்படாதவைகளை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், உனக்கு கடற்கரை மணலை போல நட்சத்திரம் போல பிறகு. ஆனா காணப்படக்கூடிய சூழ்நிலை இருந்தா இல்ல, அது வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவனை என்ன பண்ணுகிறார், தேற்றி கொண்டு வருகிறார். கடைசியில தான் நிறைவேறுது. அப்பொழுது நம்ம காணப்படுகிற காணப்படாதவை நோக்கி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை. அல்லேலூயா. அந்த நம்பிக்கை நம்மளை என்ன பண்ணாது, ஒரு நாளும் வெட்கப்படுத்த விடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய அந்த மேல வைத்திருக்கிற நம்பிக்கை நம்மளை ஒரு நாளும் வெட்கப்படுத்த விடாதபடி நம்மளை ஆசீர்வதிக்கிறதாக, நம்மளை கனப்படுத்துறதாக, நம்முடைய தேவைகளை சந்திக்கிறதாக, குறைகளை நிறைவாக்குறதாக காணப்படும். நம்பிக்கை ரொம்ப அவசியம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எவ்வளவு ஜெபித்தாலும், எவ்வளவு வேதம் வாசித்தாலும், எவ்வளவு பிரசங்கம் பண்ணினாலும் நமக்கு நம்பிக்கை மட்டும் இல்லை என்று சொன்னால் ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் நடைபெறாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பிக்கை இழக்காதபடி தேவனையே நோக்கி பார்ப்போம் என்று சொன்னார். வனாந்தரத்திலே கூட ஆண்டவர் என்ன செய்வார், வழியை உண்டு பண்ணுகிற தேவனாய் கடந்து வருவார். அல்லேலூயா. என்னோட வாழ்க்கையில் எத்தனையோ சூழ்நிலைகள் கர்த்தர் என்னை தூக்கி எடுத்து ஆண்டவர் நிலைநிறுத்தியிருக்கிறார். சொல்லி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அல்லேலூயா. அப்படியாக தேவன் அற்புத அதிசயமாக என்னை வழிநடத்தி வந்திருக்கிறார். ஊழியப்பாளர் அநேக தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைகளை வழிநடத்தி சாட்சியாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய சாட்சிகளை சொல்ல முடியும். அல்லேலூயா. எத்தனையோ பேர் மரித்து போகலாம்னு சொல்லி டாக்டர் கொண்டு போன கேஸ் எல்லாம் கர்த்தர் அற்புதமாக சுகம் கொடுத்திருக்கிறார், அற்புதமாக விடுதலை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. மரண கட்டிலிருந்தவர்களை தூக்கி எடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ வியாதிகள், வேதனைகள், எத்தனையோ சூழ்நிலைகள் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார், தூக்கி எடுத்திருக்கிறார். குடும்பங்கள் பிரியக்கூடிய சூழ்நிலை குடும்பங்கள் எல்லாம் கர்த்தர் கட்டி எழுப்பி சாட்சியாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அற்புத அதிசயமாக சந்திக்கிற தேவன், அதிசயமாய் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு நாள் நம்மளை கைவிடாத நேசர், ஒரு நாள் நம்மை விட்டு விலகாத நேசர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், மனுஷன் செத்தபின் பிழைப்பாரோ, மனுஷன் செத்தபின் பிழைப்பாரோ, எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று குறிப்பிட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். மனுஷன் செத்தபின் பிழைப்பாரோ, எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாள், குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாள் வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். தேவன் குறிப்பிட்ட நாள் வரைக்கும் வைத்திருப்பார். வாழ்க்கையில போராட்டங்கள், நெருக்கங்கள், பற்றாக்குறை எல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் வைத்திருப்பார். அப்போதைக்கு சொல்லுவாங்க, என்னது இவங்க கற்றுக்கொள்ள போய் இவங்க என்னத்தை அனுப்பிச்சாங்க, எல்லாருக்கும் தோல்வி, எல்லாருக்கும் பிரச்சனை, எல்லாம் முன்னிட்டு பேசுற நிறையவே இருப்பாங்க. அவர்கள் மத்தியிலே தேவன் தலையை உயர்த்துகிறார், கடந்து வருவார். ஒரு சகோதரி அப்படித்தான் முகப்புறத்துல அவங்க விஎஸ்ல ஒப்படைக்கப்பட்டார். அப்ப ஒப்படைத்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு ஆராதனையிலே உனக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுப்பேன் என்று சொன்னார். அப்ப அவங்களுடைய பிள்ளை சின்ன பிள்ளை, அவர் பாத்தீங்கன்னா படிச்சிருக்கா, சின்ன பிள்ளை. அப்போ ஒரு வேலை கழிச்சு அவங்களுக்கு சாப்பாடு பாடெல்லாம் கொடுத்துட்டு அவங்க காலையில நேரத்துல போயிடுவாங்க. ஒரு வாரம் அங்க இருப்பாங்க. சாட்டர்டேனா வந்துருவாங்க. வந்துட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, எனக்கு இப்படியா மலப்புறத்துல நான் இங்க வடவெளி வரைக்கும் வர வேண்டிய கஷ்டமா இருக்கு சிஸ்டர், அதுக்காக ஜெபிங்க என்று சொல்லி கண்ணீரோடு சொன்னாரு. பிள்ளைகளை பார்க்க முடியல, எத்தனையோ ஆண்டு ஆசிரியர் கொடுத்து பிள்ளைகளை நம்ம கண் முன்னாடி பார்த்தவங்களுக்கு வேலையை கொடுத்து அவளை வளர்க்க முடியல என்று சொல்லி வருத்தப்பட்டாங்க. அப்போ ஒரு நாள் ஆராதனை வேலையை சொன்னார், உனக்கு துரிதமா டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும்படியாக செய்ய வேண்டும் என்று சொன்னார். அப்ப டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும்படியாக சொன்ன வார்த்தை இவங்க என்ன பண்ணிட்டாங்க, போய் அந்த மலப்புறத்துல இருக்கிற கூட வேலை செய்யறவங்க எல்லாம் போய் என்ன சொல்லிட்டாங்க, நம்பிக்கையோட போய் சொல்லிட்டாங்க, இது மாதிரி எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் வாய்ப்புல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தார், கண்டிப்பா நிறைவேற்றுவார் என்று சொல்லி தைரியமா சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே கொஞ்ச நாட்கள் கடந்து போடுது, ஒரு வாரம் 2 வாரம் 10 நாள் கடந்து போடுது. கடந்து போன ஆண்டவர் செஞ்சுட்டாரா என்று சொல்லி எல்லாரும் ஏளனமாய் கேட்கிறாங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து அழுதாங்க. நான் சொன்னேன், என்னைக்கு ஏளனமாய் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறார்களோ அன்றைக்கு தேவன் மையப்பட்டு விடுவார் என்று சொன்னேன். அவங்க கேட்கிறாங்க சிஸ்டர், அழுதாங்க. எல்லாரும் நீ சொன்னியே டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் சொன்னியே, உனக்கு என்ன கிடைச்சா என்று சொல்லி எல்லாரும் அப்படியா நினைக்கிறாங்க, அற்பமா நினைக்கிறாங்கன்னு சொல்லி. நான் சொன்னேன், ஒரு உங்களை வந்து ஒரு அற்பமா தூஷணமான வார்த்தை உங்களுக்கு வருதுன்னா கர்த்தரிடத்துல மகிமைப்படுவார் சிஸ்டர், கவலையே படாதீங்க, சீக்கிரமா டிரான்ஸ்ஃபர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜோம் பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமையில அவங்க போனாங்க. போன அந்த வாரத்துல அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கோயம்புத்தூர் பிஎஸ்எல் ஆபீஸ்ல அவங்களுக்கு கிடைச்ச ஆபீசர் கிடைச்சு
வந்து சாட்சி சொன்னாங்க. எல்லாரும் இங்க மலப்புறத்துல வேலை செய்யறவா, நீ உம்முடைய இயேசுதான் பெரியவர், அவர் வல்லமை உள்ளவர் சொல்லி எல்லாரும் வந்து அப்படியாக என்னை வாழ்த்தினாங்க. சிஸ்டர், கர்த்தர் என்னை வெட்கப்பட்டு விடல என்று சொல்லி அவர் சொன்னார். உண்மையாலுமே அவரை நம்பி இருக்கிற சகோதரி, கர்த்தரை அதிகமாய் நம்பி விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஒரு சகோதரி, கர்த்தரோட வார்த்தை கேட்டு அதன்படி கர்த்தர் சொன்னீங்களே நிறைவேற்றி கேட்கக்கூடிய சகோதரி, கர்த்தர் அப்படியாக அவர் வாழ்க்கையை ஆசீர்வதித்தார். அந்த குழந்தையை பார்க்கும்படியாக அப்படியாக அவங்களே பிள்ளையை பார்க்கும்படியா, வேலைக்காரை நீக்கிட்டு அவங்களே அதெல்லாம் பார்க்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். இல்லையா? எதுக்கு சொல்லுகிறேன்னா, யாரெல்லாம் கர்த்தரை நம்புறாங்களோ, கர்த்தருடைய வார்த்தையை நம்புறாங்களோ, அவர்களை ஒரு நாள் கர்த்தர் கைவிட்டதில்லை. நம்முடைய பாதையிலே தேவனை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாக இருந்திருக்கிறார். ஆனா மக்கள் தான் நன்றி இல்லாம போயிடுறாங்க. ஆண்டவர் நன்மை செய்கிறாரு, ஆனா மக்கள் 10 குஷ்டரோகி ஒருத்தர் தான் சாட்சியா இருந்தா பாருங்க. அதுபோல நன்மையை பெற்றுட்டு கர்த்தருக்கே டாடா காட்டிட்டு போற மக்களா இருக்கிறார்கள். அப்படி இருக்கவே கூடாது. அப்படி இருந்தா தேவன் அவர்களை குறித்து துக்கப்படுவார். அல்லேலூயா. அநேக மக்கள் அப்படிதான் இருக்காங்க. ஒரு சில பேர் உண்மையா இருக்கிறவங்க இருக்காங்க, ஒரு சில 50% உண்மையிலாவும் இருப்பாங்க, 50% கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறவங்க இருப்பாங்க. அதனால எல்லாரும் அப்படி இல்ல, அப்படியாக உண்மையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் அதாவது முடியாததை முடிய செய்கிற தேவனாய் கடந்து வருகிறார். அல்லேலூயா. மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ, எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்ட நாளெல்லாம் காத்திருக்கிறேன். காத்திருப்பு ரொம்ப அவசியம். காத்திருப்போம் என்று சொன்னால் கழுகுகளை போல சட்டை எடுத்து எழும்ப செய்வார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்து பாராட்டுகிறதுல சிநேகிதர்கள் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். அடுத்து சகோதர தூரம் போனார்கள். அடுத்து சில வசனங்களை பார்க்கும்போது அறிமுகமானவர்கள் அந்நியரானார்கள். அடுத்தது பந்து ஜனங்கள் என்ன பண்ணாங்க, வேலைக்காரர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க, எல்லாரும் பரியாசம் பண்றாங்க. எல்லாரும் பரியாசம், வேலைக்காரர்கள் பரியாசம் பண்றாங்க. எல்லாத்தையும் பரியாசம் தண்ணீரை போல பலிக்கொண்டு அவன் நம்பிக்கையிலே உறுதியா இருக்கிறான். ஆரம்பத்திலே கொண்ட தேவன் மேல நம்பிக்கையிலே உறுதியா இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையிலே உறுதியா இருப்போம் என்று சொன்னான் தேவனிடத்திலே பங்குள்ளவர்களாய் இருப்போம். அல்லேலூயா. யோபு 42:2 சொல்லுகிறான், இவ்வளவு சூழ்நிலையெல்லாம் தலைகளா இருந்தாலும் சொல்லுகிறான், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுவார். இந்த வசனம் என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு வசனம். என்னோட மகள் 6th படிக்கும்போது யோசிப்புல இடம் கிடைக்குமோ என்று சொல்லி நாங்க யோசிச்சோம். ஏன்னா நிறைய பணம் கட்டி அதுல சேர்க்கணுமே என்று சொல்லி லட்சக்கணக்கில் கேட்பாங்க என்று சொன்னாங்க. கான்வென்ட் ஸ்கூல். அப்ப எங்க வீட்டுக்கு பேர் வர ஒரு சகோதரி சொன்னாங்க, சிஸ்டர் எத்தனை பேருக்கெல்லாம் ஜெபம் பண்றீங்க ஆண்டவருடைய கிருபையில, எல்லாரும் பதில் கொடுக்கிறார் ஆண்டவர். அப்ப நீங்க உங்க பிள்ளைகளுக்கு இந்த ஸ்கூல்ல சேர்க்கணும்னு சொல்லி விண்ணப்பம் போடுங்க, கர்த்தர் கண்டிப்பா நிறைவேற்றுவார், வாங்க போலாம் அப்படின்னா. எனக்கு அவங்க சொன்னது உண்மையாலே அதாவது உற்சாகமா இருந்தது. இல்லையா? சரின்னு சொல்லிட்டு அவங்க மேல நம்பிக்கை வச்சேன். யார் மேல? சகோதரி மேல நம்பிக்கை வச்சு போனேன். போனாங்க, அட்மிஷன் சொல்றாங்க, சீட்டெல்லாம் இல்லைங்க, எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னா. அப்படின்னு சொன்னாங்க. சிஸ்டர் ஊழியம் செய்றாங்க, பிள்ளைகளுக்கு கிறிஸ்டியன் இன்ஸ்டியூட்ல கிடைச்சதுன்னா நல்லா வருவான், நல்லா சைன் பண்ணுவான் என்று சொல்லிதான் அவங்க வந்து கேட்கறாங்க அப்படின்னு. இப்ப சொன்னாங்க, அப்ளிகேஷன் கொடுத்துருக்கேன், அப்ளிகேஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு. அதான் 1000 மேல அப்ளிகேஷன் வந்துருக்கு, உங்களுக்கு எதுன்னு நாங்க பார்க்க முடியாது, அதனால நீங்க ஒரு என்ன பண்ணுங்க, 5ஆம் தேதி வாங்க அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்க போயிட்டு வந்துட்டோம். வந்தோடனே சகோதரி வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். நான் பாருங்க யார் மேல நம்பிக்கை வச்சேன்னா, என்னை உற்சாகப்படுத்தின அந்த சகோதரி மேல நம்பிக்கை வைத்தேன். அந்த சகோதரி நல்லா பேசுவாங்க, நம்ம கூட சந்தோஷப்படுவோம், அவங்க நல்லா பேசுவாங்கன்னு சொல்லி அவங்களை போன் பண்ணி கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு நீங்க ஹஸ்பண்ட் எங்கேயோ கூப்பிடுறாரு சிஸ்டர், கண்டிப்பா அது போக வேண்டியதா இருக்கு, சாரி சிஸ்டர், நான் உங்களுக்கு தான் வரலான்னு இருந்தேன், இவருக்கு பண்ணிட்டாருன்னு சொல்லி வருத்தப்படலாம் பட வேண்டாம், நான் போய்க்கிறேன், கர்த்தர் நடத்துவார் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிரேயர் மட்டும் பண்ணிக்க சொல்லிட்டு நான் வந்துட்டேன். எனக்குள்ள மனசுல என்னன்னா, அந்த சிஸ்டர் வந்து நல்லா ஒரு போல்டா பேசுவாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க மேல நம்பிக்கை வச்சு தவறுன்றதை காட்டினார் ஆண்டவர். இல்லையா? உன்னோட இருக்கிற நான் பெரியவர், நீயே மனுஷன் நம்புற என்று சொல்லி கர்த்தரை திடப்படுத்தினார். அப்ப ஆண்டவர் சொன்னார், இந்த வசனம் தான் யோபு 42:2, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் ஆண்டவர் சொன்னார். இந்த வசனம் கேட்டோன்னா எனக்கு அப்படியே ரொம்ப உற்சாகமாயிடுச்சு. எங்க மகளும் நானும் அந்த கிரவுண்டிலே உட்கார்ந்து சோமணும், ஆண்டவரே இந்த வசனம் கொடுத்துருக்கீங்க, கண்டிப்பா நீங்க சகலத்தை செய்ய நினைத்தது தடைபடாதுன்னு சொல்லியிருக்கீங்க, தடைபடாது ஆண்டவரே சொல்லிட்டு நாங்க ஹெட்மிஸ்டர் போனோம். அவங்க நான் வந்து அப்போதைக்கு செல்போன் இல்லை பாருங்க. அப்ப எங்க வீட்டுக்கார்ட்ட போன் பண்ணோம்னா வெளியில தான் போய் பூத்துல பண்ணணும். அப்போதைக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா,
என்ன தேடுறீங்கன்னு கேட்டாங்க. நாங்க சொன்ன இந்த மாதிரி அவருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்றதுக்கு அவங்களாம் 200 சொல்லுவாங்க, 170 நான் சும்மா பஸ்ஸுக்கு தான் கொண்டு போயிருந்தேன். அப்புறம் எங்கிட்ட வந்து கார்லாம் கிடையாது. இப்ப கத்துற கார்லாம் கொடுத்து ஆசை வச்சிருக்கேன். அப்ப கார் கிடையாது, 2 வீலர் கூட கிடையாது இல்லையா? அப்படிப்பட்ட சொல்ல பஸ்ல போறோம். போய் அவங்ககிட்ட சொல்றோம். சொன்னோம் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுங்களா? நீங்க வெளியே போய் போகணும்னு நினைக்கிறீங்க, அவங்க டேபிள்ல பிரின்சிபல் டேபிள்ல இருக்கிற அந்த டிஓடி போன்ல நீங்க பேசுங்க அவர் கேக்குறாங்க. எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருந்தது. ஆனா ஆண்டவர் பாருங்க எப்படி மனுஷர்கள்ல நமக்கு தயவு கிடைக்க செய்கிறார். தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்ற வசனத்தின்படியாக அப்படியாக அவர் கண்ணில தயவு கிடைக்கிறது. சார் எங்க வீட்டுல சொன்ன பணம் எடுத்து வாங்கப்பா, அப்ளிகேஷன் வாங்க. பணம் எடுத்து சொல்லாதீங்க. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, பணம் எடுத்து சொன்னா நான் அப்ளிகேஷன் கொடுக்குறேன், ஃபார்ம் கொடுக்குறேன், நீங்க ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு போங்க, நீங்க எப்ப வேணாலும் வந்து கொடுங்கன்ட்டாங்க. எனக்கு தான் மனசுல இவ்வளவு தூரம் தயவு பாராட்டி இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம கரெக்டா இருக்கணும்னு சொல்லி ஹஸ்பண்டை கொண்டு சொல்லி கொடுத்தோம். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நீங்க இதா இருக்கிறீங்கன்னு சொல்லி கரெக்டா இருக்கீங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதே போல எங்க பொண்ணும் எக்ஸாம் எழுத வச்சாங்க. அப்ப எல்லாரும் 15 பிள்ளைங்க எக்ஸாம் எழுதுறாங்க. அப்ப அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் நான் ஊழியம் செய்யறது அவங்களுக்கு தெரியாது, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் ஒரு மரத்தடியில அந்த ரவுண்டானால உட்காந்து நான் ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். எங்க பொண்ணு ப்ரே பண்ணிட்டு தான் அப்புறம் அவங்க கூப்பிட்டாங்க எக்ஸாம் எழுத. அப்புறம் போனோம், நான் எக்ஸாம் பண்ணிக்கிறேன். அப்புறம் அவங்க என்ன சில பேர் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து என்கிட்ட உங்க பொண்ணு இந்த மாதிரி எக்ஸாம் எழுதுறா, நீங்க ஜோம் பண்ணிக்கீங்க அப்படின்னாங்க. நான் என்ன ஆண்டோட சொன்னேன், நான் இல்லை ஊழியக்காரன் யாருக்கு தெரியாது, புதுசா வந்திருக்கேன் இந்த காம்பவுண்ட்ல, இந்த கேம்பஸ்ல. அப்ப எல்லாரும் வந்து சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு இங்க ஊழியத்தை கருத்து கொடுத்துருக்காருன்னு சொல்லி அந்த என்ன போல எத்தனை தாய்மார் இந்த ஸ்கூல்ல இடம் கிடைக்கணும்னு சொல்லி வந்திருக்காங்களோ அத்தனை பேருக்கும் இந்த ஸ்கூல்ல இடம் கிடைக்கணும்னு சொல்லி கண்ணீரோட ரொம்ப பாரப்பட்டு ஜெபிச்சேங்க. ஜெபிச்ச உடனே அங்க ஒரு ரிசல்ட் என்னன்னா, எல்லா பேரண்ட்ஸ் எங்கிட்ட வந்து சிஸ்டர் தேங்க்ஸ் சிஸ்டர், எங்க பிள்ளை செலக்ட் ஆயிட்டான்னு அந்த 15 பேர் வந்து தேங்க்ஸ் சொன்னாங்க. அப்ப நான் நினைச்சேன், வெளியில ஊழியத்துக்கு போகலன்னு சொல்லி நம்ம ஆதங்கப்பட்டோம். ஆனா அந்த ஸ்கூல் கேம்பஸ்குள்ளேயே அந்த 15 பேருக்கு ஜோம் பண்ண வச்சு அவங்களுக்கு அந்த இடம் கிடைக்க முடியாது கிருபை செய்து என் பாரத்துக்குள்ள எத்தனை பாரத்தோடு இருக்காங்க அவங்களை நிறைவேற்றினார் இல்லையா? அதுபோல தேவனுக்குள்ளே நான் வைராக்கியமா இருப்போம் என்று சொன்னார், தேவனை இருக பிடித்துக் கொள்வோம் என்று சொன்னார், முடியாத காரியங்களை கர்த்தர் முடிச்சுவார். வாழ்க்கையில முடியாத காரியங்களா கர்த்தர் இதுவரை நடத்தி வந்திருக்கிறார். ஊழிய பாதையை சொல்லி, குடும்ப சூழ்நிலை சொல்லி நிறைய சொல்லிக் கொண்டே போகலாம் இல்லையா? என் பிள்ளைக்கு அந்த ஸ்கூல்ல இடம் கிடைக்க கர்த்தர் கிருபை செய்தார் இல்லையா? அதிக செலவு இல்லாம கர்த்தர் அப்படியாக அந்த ஸ்கூல்ல சேர்க்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். உண்மையாலுமே இன்னைக்கு நினைச்சா கூட ஆண்டவர் எப்பேற்பட்டவர் வல்லமையுள்ள தேவன் என்பதை, இந்த தேவனை சகலத்தையும் செய்ய வல்லவர் என்ற வசனம் வருவதெல்லாம் ஆண்டவருக்கு அதிகமாக நான் நன்றி சொல்லுவதாய் காணப்படுவேன். மகளும் அப்படியா நன்றி சொல்லுவதாய் காணப்படுவார் இல்லையா? நிறைய அற்புதங்கள் இந்த மாதிரி வசனத்துல தேவன் அநேக காரியங்களை செய்திருக்கார், அநேக வசனங்கள் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறார். என்னோட வாழ்க்கையில இந்த வசனம் ரொம்ப இம்பார்ட்டன்டாக வனாந்தரத்திலே வழியை உண்டு பண்ணின தேவனாய் கடந்து வந்தார் அல்லேலூயா. அதே போல நம்மளோட வாழ்க்கையில எந்த சூழ்நிலையா இருக்கட்டும் தேவனை இறுக பிடித்துக் கொள்ளுங்க. எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் அல்லேலூயா. அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைதாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைதாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர், என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர், என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போதிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே, உலகத்தில் இருப்போதிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு
அற்புதர். உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் அந்நாளிலே. அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் அந்நாளிலே. ஆகிலும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். ஆகிலும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றியோடு நாங்கள் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. யோபோட வாழ்க்கையிலே எத்தனையோ சோதனைகள் வந்து போது கூட எபிரேயர் ஆண்டவரே 4:14 படியாக நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவறிந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவிடத்திலே பங்குள்ளவர்களாய் இருப்போம் என்ற வசனத்தின்படியாக ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையிலே முடிவறிந்து உறுதியாய் பற்றி கொண்டதனாலே இடத்திலே பங்கு பெற்றுக் கொண்டார். ஆசீர்வாதத்தை 2 படம் பெற்றுக் கொண்டார் ஆண்டவரே. அதே போல இந்த நாளிலே யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டு உறுதியாக ராஜா ஆண்டவரே கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார், நான் சூழ்நிலையை பார்க்க மாட்டேன், கர்த்தரை நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி யாரெல்லாம் விசுவாசத்தை உறுதியா இருக்கிறார்களோ, நம்பிக்கையை உறுதியா இருக்கிறார்களோ, முடிவது நம்பிக்கையை உறுதியா இருக்கிறார்களோ, வாழ்க்கையில அற்புதம் செய்யுங்கப்பா. இன்றைக்கு செய்யுங்க. தடைகளை நீக்குவீராக, தடைகளை நீக்குவீராக, காரியங்களை வாழ்க்கை செய்வீராக. எந்தெந்த காரியத்திலே தடைகள் இருக்கிறதோ இப்பொழுது தடைகள் உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக. காரியங்கள் வாழ்க்கை செய்வதாக. இடம் விற்காதவர்கள் இடம் விற்கப்படுவதாக. வீடு கட்ட முடியாத வீடு கட்டப்படுவதாக. ஆண்டவரே அப்பா சோத்திர சோத்திர சோத்திர. திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு நல்ல வரனை ஆயத்தப்படுத்தி கொடுங்க. குழந்தை வாக்கியெல்லாம் குழந்தை வாக்கிய தாங்க ஆண்டவரே. அப்பா சோத்திர சோத்திர சோத்திர. ஆக்சிடென்ட்ல ஆண்டவரே கால் முறிந்து ஆண்டவரே நம்ம கேள்விப்பட்டோம் ஐயா. பாதம் ஆண்டவரே அடிபட்டு ஊட்டியில இருந்து ஒரு சகோதரனுக்கு பாதத்துல அடிபட்டு ஆண்டவரே அப்பா சோத்திர ராஜா நெருங்கி இருக்குன்னு சொல்லுறாங்கப்பா. ஆண்டவரே இந்த பாதத்துல குணமாக்கும் வல்லமை இறங்கட்டும் ஐயா. ஒரு அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. ஒரு அற்புத சுகம் மகனுக்கு உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தினாலே உண்டாவதாக. எலும்புகள் நல்ல கூடி வருவதாக. யாரெல்லாம் ஆக்சிடென்ட்ல ஆண்டவரே கை கால் இழந்து ஆண்டவரே மூளை சாவல மூளையில் அடிபட்டு எத்தனை பரிதாபமாய் கிடக்கிறார்களோ ஆண்டவரே காயப்பட்ட தழும்புகளா குணப்படுத்துங்கப்பா. காயப்பட்ட தழும்புகளா குணப்படுத்துங்க. தழும்புகளால் குணமாகிறீர்கள் சொன்னீரே, அப்படியாய் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய தழும்புகளால் எங்களுக்கு சிலுவையிலே ரத்தம் சிந்தினீரே. உம்முடைய தகப்பனுடைய தழும்புகளால் அவர்களை குணப்படுத்துவீராக. எங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டீரே, அந்த தழும்புகளால் ஒவ்வொருத்தரையும் குணமாக்குவீராக. தேவைகளோடு இருக்கிற பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்கப்பா. குறைவுகளோடு இருக்கிற பிள்ளைகள் குறைகளை நிறைவாக்குங்க. சமாதானத்தை இழந்திருந்து அண்டர் கணவன் மனைவிக்குள்ளே சமாதானம் இல்லாதபடி போராட்டத்தோடு இருக்கிற குடும்பங்களே சமாதான பிரபா இறங்குவீராக. ஆவியானவர் கிருபை செய்வீராக. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நிரந்தரமான வேலையை தாங்க. வேலையில பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு வேலையில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றுங்க ராஜா, மாற்றுங்க ராஜா. ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே திருமண தடைகள் உடைக்கப்படட்டும். எந்தெந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில திருமணம் நடக்கவில்லையே, ஏஜ் ஆகி கொண்டிருக்கிறே என்று சொல்லி கலங்கி இருக்காங்களோ, எந்தெந்த தாய்மாரெல்லாம் கலங்கி நிற்கிறாங்களோ, இன்றைக்கு தடைகள் உடைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே நல்ல வரன் அமைவதாக. இல்லற வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதாக. இதனால் வந்த ஒருவரையும் பேர் பெறாய் குடும்பம் குடும்பம் ஆசீர்வதிங்க. இந்த செய்தியை கேட்குற ஒருவரையும் பேர் பெறாய் குடும்பம் குடும்பம் ஆசீர்வதிங்க ராஜா. தேவைகள்லாம் சந்திங்க. எல்லா குறைகளை நிறைவாக்குங்கப்பா. அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதிங்க. ஒன்றிலும் குறைபட்டு போகாதபடி நிறைவான ஆசீர்வாதத்தை நீர் வர்ஷிக்க பண்ணும்படியா நாங்கள் செபிக்கிறோம். வருகைக்கு எல்லாரையும் ஆயத்தப்படுத்தும். வருகையின் காலம் மிக மிக சமீபமாக இருக்கிறதப்பா. கரைதிரையற்றவளாக இவ்வளோ சமூகத்தில் நிற்பதுக்கு எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே உலகத்தை நோக்கி ஓடி மோசம் போகாதபடி செல்போனுக்கும் சீரியலுக்கும் சினிமாவுக்கும் விபச்சாரத்துக்கும் குடிக்கும் வெறிக்கும்
அடிமையாகாதபடி உம்மை நோக்கி பார்த்து அந்த நித்திய ராஜ்யத்திலே பிரவேசிக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் மாற்றுங்க ராஜா. அவியானவர் பொறுப்படுத்த வழி நடத்துவீராக. துதி கன மகிமை ஆவற்றுமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.